பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நெருப்பை சுமந்து அலைந்தவன். குர்ஆனில் கூறப்படுகிற நபிமார்களின் எதிரிகளில் ஒருவன் அபூ லஹப். குர்ஆன் இறங்கிய ஆரம்ப காலத்தில் 3 பெயர்கள் மட்டுமே குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தது. ஒன்று, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர். 2, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர். 3, அபூ லஹபின் பெயர். இவன் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் லஹப் எனும் தனி அத்தியாயத்தையே இறக்கியுள்ளார். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அபூ லஹபின் 2 கைகளும் நாசம் அடைக, அவனும் நாசமாகட்டும். அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகுவான். விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ அவனுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சென்றுதான், அதனால் அவளும் அழிவாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பிறந்தவர்கள் மொத்தம் 10 சகோதரர்கள். அவர்களில் நபி அவர்களின் தந்தையோடு சேர்த்து 6 பேர் நபித்துவத்திற்கு முன்பே இறந்து விட்டனர். மீதமுள்ள 4 2 இஸ்லாத்தை ஏற்று முன்னோடி இஸ்லாமிய தலைவர்களாக போற்றப்படுகிறார்கள். ஒன்று, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 2, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. மற்ற இருவரில் ஒருவர் நபி அவர்களின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து அவர்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவி புரிந்து பாதுகாத்து வந்த பாக்கியவான் ஆவார். மற்றொருவன் இங்கே குறிப்பிடப்படுகிற அபூ லஹப் ஆவார். அபூ லஹப் குறைஷி தலைவர்களில் ஒருவனாகவும் பெரும் வணிகனாகவும் செல்வம் படைத்தவனாகவும் இருந்தார். பணத்தின் மீது பெரும் மோகம் கொண்டவனாக இருந்தார். நபி அவர்களை விட 20 வயது மூத்தவனான இவன் நபி அவர்களின் அடுத்த வீட்டில் குடியிருந்தார். ஒரு எதிரி உறவினராக அண்டை வீட்டுக்காரனாக இருப்பது எவ்வளவு பெரிய தீங்குகளை கொண்டு வரும். அல்லாஹ்வின் தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து இயம்பிய போது அதனை கடுமையாக எதிர்த்தவர்களில் முக்கியமானவன் இந்த அபூ லஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அதற்கு எத்தகைய சன்மானம் கிடைக்கும் என்பதற்கும், அவர்களை வெறுத்தால் அதற்கு எத்தகைய தண்டனை கிடைக்கும் என்பதற்கும் அபூ லஹப் ஒருவனே உதாரணம். நபி அவர்கள் பிறந்தபோது அந்த செய்தியை கேட்டு இறந்து போன தனது சகோதரர் அப்துல்லாஹிற்கு மகன் பிறந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் தனது அடிமை பெண் சுவைபாவை நோக்கி விரலை நீட்டி சுட்டிக்காட்டி, நீ இன்றிலிருந்து உரிமை பெற்று விட்டாய் என்று கூறி உரிமை விட்டார். இந்த சுவைபா நபி அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்களில் ஒருவர். இதன் காரணமாக நாளை அவன் நரகில் இருக்கிற போது அவனுடைய சுட்டிக்காட்டிய அந்த விரலிலிருந்து அமிர்தமான ஒரு நீர் அவனுடைய வாய்க்குள் பீச்சி அடிக்கப்படுகிறது. இச்செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுவைபா என்பவர் அபூ லஹபின் அடிமையாக இருந்தார். அபூ லஹப் அவரை விடுதலை செய்தான். சுவைபா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டி இருக்கிறார். அபூ லஹப் மரணித்த பின் அவனது குடும்பத்தில் ஒருவரின் கனவில் மோசமான நிலையில் அவன் காட்டப்பட்டான். நீ சந்தித்தது என்ன என்று அவனிடம் கேட்டார். அதற்கு அவன், சுவைபாவை நான் விடுதலை செய்ததால் இதில் நீர் புகட்டப்படுகிறேன் என்பதை தவிர வேறு எதையும் நான் சாதிக்கவில்லை என்று கூறினார். இவ்வாறு நபிகளாரின் பிறப்பிற்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவனுக்கு சோபனமாக இச்சிறு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். நபி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் முன்பு வரை இவன் நபி அவர்களோடு பிரியத்துடன் தான் இருந்தான். அபூ லஹபுக்கு 3 ஆண் மக்கள் 3 பெண் மக்கள் இருந்தனர். அவர்களில் உத்பா, உதைஃபா ஆகிய 2 மகன்களுக்கு நபி அவர்களின் 2 மகள்கள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோரை திருமணம் முடித்து வைத்திருந்தார். இவ்வளவு உறவோடு இருந்தவன்
நபித்துவத்திற்கு பிறகு அப்படியே விரோதியாக மாறிவிட்டான். மேலும் அவன் நபி அவர்களின் இரு மகள்களையும் தன் மகன்களிடம் கூறி விவாகரத்து செய்ய வைத்தான். இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற வசனம் இறங்கியதற்கு பின் நபி அவர்கள் தங்களது குடும்பத்தினரை இஸ்லாத்தின்பால் அழைப்பதில் தீவிரமானார்கள். சபா ஒன்றின் மீது ஏறிய நபி அவர்கள் தங்களது குடும்பத்தார்களை பெயர் சொல்லி அழைத்தார்கள். அனைவரும் அங்கு ஒன்று கூடினர். அவர்களிடம் அனைவரும் ஏக இறைவனான அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொள்ளுங்கள், நான் அந்த ஏக இறைவனின் தூதராக இருக்கிறேன், கடுமையான வேதனை உங்களுக்கு வருவதை விட்டு நான் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். அந்நேரத்தில் தான் அங்கிருந்து அபூ லஹப் கடும் ஜினம் கொண்டவனாக, காலம் முழுவதும் உமக்கு நாசம் உண்டாகட்டுமாக, இதற்காகத்தான் நீங்களை அழைத்தீரா என்று கூறி தரையில் இருந்த மண்ணை இரு கைகளால் அள்ளி வாரி வீசினார். இக்கூட்டத்தினர் இஸ்லாத்திற்கு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கனிந்து வந்த நேரத்தில் அபூ லஹபின் இச்செயல் அதை கெடுத்து விட்டது. அது மட்டுமின்றி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின்பால் மக்களை அழைத்த போது, மக்களே, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுங்கள், வளமாக வாழுங்கள் என்று கூறுவார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வரும் அபூ லஹப் மக்களிடம் சென்று அவரை நம்ப வேண்டாம் என்று கூறுவான். தப்பன் என எந்த வார்த்தையை கூறி நபி அவர்களை தூற்றினானோ அதே வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் குர்ஆனில் தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபின் இரு கரங்களும் நாசமாகட்டுமாக என்று அவனை சபித்தார். மக்காவின் பெரும் எதிரிகளில் அல்லாஹ்வினால் நேரடியாக சாபம் பெற்றவன் இவன் ஒருவன்தான். இவனது அசல் பெயர் அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸா என்னும் சிலையின் அடிமை என்பதாகும். அந்த பெயர் குர்ஆனில் இடம்பெறுவதை அல்லாஹ் விரும்பவில்லையோ என்னவோ அவனுடைய பட்ட பெயரான அபூ லஹப் என்பதை கூறுகிறார். அபூ லஹப் எனில் தீ ஜுவாலையின் தந்தை என்று பொருள். அவனது சிறப்பு நிற முகத்திற்காக அவனது செல்ல பெயராக இது சொல்லப்பட்டது. ஆனால் அல்லாஹ் இவன் செல்லுமிடம் நரகத்தின் தீ ஜுவாலை தான் என்பதை அந்த பெயரின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். இவனது மனைவி உம்மு ஜமீல் என்ற புனை பெயருடைய அர்வா பின் ஹர்ப் ஆவார். இவனும் நபி அவர்களை மிகவும் கொடுமை செய்பவளாக இருந்தார். அவர்கள் செல்லும் வழியில் முட்களை பறந்து வைப்பது, சுடு சொற்களால் திட்டுவது, பிறரிடம் நபி அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை சொல்வது போன்ற இன்னல்களை செய்து வந்தார். லஹப் சூரா இறங்கியவுடன் கோபத்துடன் ஒரு கூர்மையான கல்லை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடம் வந்தார். நபி அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தவள், உமது தோழர் எங்கே? அவருக்கு இவ்வாறு வசனங்கள் இறங்கியுள்ளதாமே, அவரை எச்சரிக்கை செய்து வையுங்கள். எனது வைர மாலையை விற்றாவது அவருக்கு எதிராக செயல்படுவேன், அவரை வீழ்த்துவேன் என்றெல்லாம் திட்டுவிட்டு தன் கையில் இருந்த கல்லை கீழே போட்டு விட்டு சென்று விட்டார். இவளுக்கு என்ன ஆயிற்று? தங்களை இவள் பார்க்கவே இல்லையா நாயகமே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் கேட்க, என் விஷயத்தில் அவளுடைய பார்வையை அல்லாஹ் குருடாக்கி விட்டான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அவளுடைய வைர மாலையை கொண்டே அவளுக்கு மரணத்தை ஏற்படுத்தினார். அது ஒரு நேரத்தில் அவளுடைய கழுத்தில் சிக்கி இழுக்கப்பட்டு மூச்சு திணறி இறந்து போனாள். அதைத்தான் அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறுதான், அதனால் அவளும் அழிவாள் என்று அல்லாஹ் இந்த சூராவில் குறிப்பிடுகிறார். ஒரு முறை அபூ லஹபின் மகன் உத்பா உதைஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமானப்படுத்த முயன்றான். நபி அவர்கள், அல்லாஹ் தனது நாய்களில் ஒன்றை உன் மீது சாட்டட்டுமாக என கூறினார்கள். நபி அவர்களின் வார்த்தைகளால் அபூ லஹப் மிகவும் பயந்து போனார். ஒரு பயணத்தில் நபி அவர்களின் வார்த்தைக்கு பயந்து தனது மகனை மக்களின் நடுவில் பாதுகாப்பாக படுக்க வைத்தார். இருப்பினும் ஒரு சிங்கம் நள்ளிரவில் வந்து நேராக அவனது மகனிடம் சென்று அவனது கழுத்தில் கடித்து அந்த இடத்திலேயே அவனை கொண்டது. சற்று உடல்நிலை சரியில்லாததால் அபூ லஹப் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை. தனக்கு பகரமாக 800 திர்ஹங்களை கொடுத்து ஒருவனை போருக்கு அனுப்பி வைத்தார். போரிலிருந்து ஏதும் வெற்றி செய்து வருகிறதா என்று அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்போது போரிலிருந்து திரும்பிய ஒரு அடிமையை கண்டார். அவனிடம் போரின் நிலை பற்றி விசாரித்தார். அவனோ போரில் மக்காவாசிகள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ற உண்மை நிலவரத்தை கூறினார். இதனால் கோபமடைந்த அபூ லஹப் அந்த அடிமையை ஓங்கி ஒரு அடி அடித்து விட்டார். கதிகலங்கி போன அந்த அடிமை நேராக தன் எஜமானரின் மனைவியிடம் சென்று முறையிட,
அவள் கோபமடைந்தவளாக அபூலஹபிடம் வந்து, என் கணவர் ஊரில் இல்லாத நேரத்தில் நீ தைரியம் பெற்று அவரது அடிமையை அடித்து விட்டாயா என்றவளாக தன் கையில் இருந்த கட்டையால் அபூலஹபை தாக்கி மயக்கமடைய செய்தார். கடைசி நேரத்தில் அபூலஹபிற்கு பெரிய அம்மை போன்ற தொற்று நோய் ஏற்பட்டது. அது முற்றி போய் அவனது உடல் அழுகி துர்வாடை வீசியது. அதனால் அவன் அருகே யாரும் நெருங்க முடியவில்லை. அவனது மனைவி மக்கள் கூட அருகில் செல்லவில்லை. இழிவடைந்த நிலையில் மரணத்தை சந்தித்தான். கடுமையான துர்நாற்றத்தின் காரணத்தால் 2-3 நாட்கள் வரை அவனது உடல் அருகே யாரும் செல்லவில்லை. அவனது உடலை அகற்ற அடிமைகளை வேலைக்கு வைத்தனர். அவர்கள் அவனை தூரத்திலிருந்து நீளமான குச்சியினால் தள்ளி கொண்டு போய் ஒரு குழியில் தள்ளி புதைத்தனர். அதன் மீது கற்களை போட்டனர். குர்ஆன் ஒரு அற்புதம் என்பதற்கு இவனுடைய வாழ்க்கையும் இவனை பற்றி இறங்கிய சூறாவும் நல்ல உதாரணம் என்பர் அறிஞர் பெருமக்கள். அவனை சபித்து இறங்கியது இந்த சூறா. இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு சுமார் 10 வருட காலம் வரை அவன் உயிர் வாழ்ந்தான். அவனது நெருங்கிய உறவினர் பலரும் இஸ்லாத்திற்கு வந்தனர். ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவன் பொய்யாக ஈமான் கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆயத்தை பொய்ப்பித்திருக்கலாம். ஆனால் அவனது அறிவு அது விஷயத்தில் வேலை செய்யவில்லை. குர்ஆனின் கூற்று பொய்க்காது. உத்தமமான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான முழுமையான அன்பு கொண்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.